ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு பாத்தீங்கன்னா ஆடம். அவர் ஒரு இளவரசு. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவரை எட்டர்னியா கிரகத்துல இருந்து பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. பல வருஷம் கழிச்சு அவருக்கு உண்மையான அடையாளம் தெரிய வருது. ஹீமனா மாறி திருப்பி அவரோட எட்டர்னியா கிரகத்துக்கே போறார். போயிட்டு அங்க கொடூரமா நடந்துகிட்டு இருக்க ஸ்கெலிட்டார் கிட்ட இருந்து தான் உலகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் என்ன? சின்ன வயசுல இவர் எதுக்கு பூமிக்கு அனுப்புனாங்க? இவர் எப்படி தன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு? கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட போஸ்டர் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவனோட அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரிதான் வில்லனா நடிச்சிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரோட கேரக்டருமே அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க அந்த உலகத்தை செட் பண்ணிருக்க விஷயம், அதாவது எட்டர்னியாவை ரொம்ப நீட்டான ஒரு ஆர்ட் டிசைன் நோட்ல காமிச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே விஎஃப்எக்ஸ் சிஜிடி எல்லாமே தரமா பண்ணி கொடுத்திருந்தாங்க. படத்துல வர பல ஆக்ஷன் போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள என்கேஜ் பண்ற அளவு சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இந்த படம் பயங்கர சவுண்டான ஒரு படமா தான் இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். பல இடத்துல பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு ஹீரோ ஜேர்னி மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படி அவரோட முன்னாடி அடையாளத்தை கண்டுபிடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியே பல போர்ஷன்ஸ் போயிடுச்சு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இவங்க ஹீரோ வில்லன் கேரக்டரை தவிர மத்த யார் கேரக்டருமே பெருசா நீட்டா இதுல இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்துரும். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் நான் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.